வணக்கம் நண்பர்களே. திரு விஜய் முதலமைச்சர் ஆகிவிடக் கூடாது அப்படின்னு திமுக அண்ணா திமுக கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்கலான்னு செஞ்சாங்களா அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ராசா கிட்ட கேட்டபோது என்ன சொல்றாருன்னா, மூன்றாம் கட்ட தலைவர்கள் பேசியிருப்பாங்க. மூன்றாம் கட்ட தலைவர்கள் எதுக்கு பேசுறாங்க? அவங்களா பேச ஆரம்பிச்சிருவாங்களா? சரி சரி, தலைவருக்கு தான் நமக்கு தெரியல, நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்களா? அண்ணா திமுக திமுக கூட்டணி அமைக்கலாம். அண்ணா திமுக இருந்து திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகலாம். நம்ம திமுக அப்படியே மனமுவந்து ஆதரவு கொடுக்கும் அப்படின்னு மூன்றாம் கட்ட தலைவர்கள் பேசுவாங்களா? முதல் கட்ட தலைவர்கள், பெரிய தலைவர்கள் இவங்கெல்லாம் திங்க் பண்ணவே மாட்டாங்களா? அவங்க மனசுல வரவே இல்லையா? ஏன் இப்படி திரு ஆராசா போட்டு உடைக்கிறாரு? உண்மையைத்தானே சொல்றாரு. உண்மைதான் சொல்றாரு. மூன்றாம் கட்ட தலைவர் அப்படின்னா மேல்மட்டத்திலிருந்து சிக்னல் வந்திருக்கும். அந்த சிக்னலை அவங்க அப்படியே கொஞ்சம் பெருசாக்கி பெரிய லைட்டா போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஊரே அதாங்க பேசுது. அவர் கட்சிக்காரங்களே பேசுறாரு. மூன்றாம் கட்ட தலைவர் மக்களுக்கு தெரியுமில்ல, மேல் மட்டத்திலே சிந்திச்சுட்டாங்க அப்படின்னு. இது என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான். திரு விஜய் முதலமைச்சர் ஆகிவிடக் கூடாதுன்னு செய்யப்பட்ட நிலை. சதிங்கிற வார்த்தை நான் பயன்படுத்த விரும்பல. ஏனென்றால் ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானாலும் கூட்டணி அமைக்கலாம், ஒருத்தர் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. எதிர்காலத்துல காங்கிரஸ் பாஜக கூட கூட்டணி அமைக்கலாம், நமக்கு தெரியாதுங்க. ஏன்னா சூழல் என்ன நடக்கு, திமுக அண்ணா திமுக கூட்டணி அமைக்கணும் யாராவது யோசிச்சிருப்பாங்களா? யோசிச்சது இல்லை, ஆனா செய்யறதுக்கு தயாராயிட்டாங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் தான் அதை விரும்பினாரு. செய்திகள் வெளியே உலவுதுங்க, எங்களுக்கு தெரியாதுங்க. என்ன சொல்லுதுன்னா, உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப விரும்பினாரு, விஜய் வந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப ரொம்ப நினைச்சாரு. அதே மாதிரி அவருடைய திரு ஸ்டாலினுடைய மருமகன் சபரீஸ்வரன் நினைச்சாரு, திருமதி துர்கா ஸ்டாலினும் நினைச்சாங்க. ஆனா திரு ஸ்டாலினுக்கு இதுல எண்ணமே இருக்கல. கடைசியில வேற வழி இல்லாம அவரும் கூட ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு செய்திகள் வெளியே உலவுதுங்க. எல்லாம் தான் சொல்றாங்க. அந்த கட்சிக்காரங்க இந்த கட்சிக்காரங்க அவங்க கூட்டணியில முதல்ல இருந்தவங்க எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இதுல என்ன அப்படின்னா, கடைசியில பார்த்தா எடப்பாடி சொல்லிடுவாரு போல இருக்கு. ஏங்க, எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ எல்லாம் பாண்டிச்சேரியில போய் வச்சிருந்தாங்கல்ல, அப்போ போய் நல்ல செய்தி வருது அப்படின்னு எடப்பாடி இங்க இருந்து வண்டி எடுத்துட்டு போனார்ல, அது என்ன நல்ல செய்தி? திமுக ஆதரவு கொடுக்குங்கிற செய்தி தானே. இவர் முதலமைச்சர் ஆவாராம், கூட இருக்கிறவங்க அமைச்சர்கள் ஆவாங்களாம். முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தலைமை ஏற்றிருக்கின்ற திமுக ஆதரவு கொடுக்குமா? இதுதான் அதிமுகவுக்கு நல்ல செய்தி. அதிமுக தொண்ணாது ஏத்துக்கிறானாங்க. ஐயோ, திமுகவோட கூட்டணியா கரைஞ்சு போயிடும்டா அப்படி சொல்லிதான் எங்கெங்க சங்கிலி இருக்கு எல்லாம் இந்த காதெல்லாம் ஒடிச்சு நேர பனையூர் கிளம்பிட்டாங்க. ஏன் அதிமுக காரங்கன்னா தாவேக்காக போறாங்க? என்ன காரணம்? அதிமுகல எதிர்காலம் இல்லை, எதிர்காலம் திமுகவுக்கு இல்லைங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சாங்கன்னா ரெண்டு பேரும் அவுட் ஆயிருவாங்கன்னு நினைச்சிட்டா அதிமுக காரங்க நிறைய பேர் போறாங்க. ஏன் அப்படின்னா, அதனுடைய தலைவர் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே என்ன நல்ல செய்திங்கிறாரு? திமுக ஆதரவு கொடுக்கிறது. இதனால நேர தாவேக்காவுக்கு போயிடலாம், அங்கே கொஞ்சம் எதிர்காலம் பிரகாசமா இருக்கும் மாதிரி தெரியுது அவங்களுக்கு. ஏங்க போறாங்க? வர்றவங்கள என்ன காரணம்? எல்லாரும் அமைச்சராக போறாங்களா? எல்லாரும் எம்எல்ஏ எம்பி ஆக போறாங்களா? உள்ளாட்சி தேர்தல வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நிறைய இடங்கள் இருக்கு, ஆயிரக்கணக்கான இடங்கள் இருக்கு, வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கட்சியுடைய ஹைரார்கி, அதனுடைய வரைமுறையில ஏதோ ஒரு இடத்துல இடம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. தாவேக்காவுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குன்னு அதிமுக காரங்க நினைக்கிறாங்க. அது ஏன் நினைச்சாங்க? திமுகவோட கூட்டணி வந்துருமோங்கிறதான் நினைச்சாங்க. அதனால அப்படி கூட்டமா போய் சேர்றாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம ஒரு தனி மனிதனை முதலமைச்சர் ஆக்கிவிடக் கூடாது அப்படின்னு ஏன் நினைக்கணும்? மக்கள் தானே முடிவு பண்ணியிருக்காங்க. யாரு அதிக அளவுக்கு இடம் வென்றாங்க? யாரு தனிப்பெரும் கட்சி? திரு விஜய். அதற்காக அவருக்கு தான் முதல் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். திமுகவோட கூட்டணி கட்சி எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. இதுல என்னன்னா, நேற்று திருச்சியில் நடந்த கூட்டத்துல விஜய் போட்டு தாக்கிட்டாரு. இந்த திமுகவும் அண்ணா திமுகவும் சேர்ந்து நின்று அவர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னு சொன்னாரு. அவர் சொன்ன வார்த்தைங்க, நாம சொன்ன வார்த்தை இல்லை. திரு விஜய், முதலமைச்சர் திரு விஜய் சொன்ன வார்த்தை, திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்று சேர்ந்து கொள்ளையடிப்பதற்காக தன்னை முதலமைச்சர் ஆவதிலிருந்து தடுக்க நினைத்தார்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கணும்ல. திமுக இப்போ பார்த்தா கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு ராசாவை நினைக்கிறாங்க போல இருக்கு. உண்மையாவே கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் தாங்க. அந்த பேட்டியில அப்பப்போ ப்ரோன்னு கூப்பிட்டாரு பாருங்க, அது ஒட்டவே இல்லைங்க. அதெல்லாம் ஜென்சிக்கு தாங்க வரும், மூத்தவர்களுக்கெல்லாம் வருமா? அது அவர் திரும்பி போட்டு பார்த்தாருன்னா தெரியும். ப்ரோ சரியா வரலைங்க. இனிமேல் கொஞ்சம் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் அந்த ஜென்சி டிஎம்கே இருக்குல்ல, அவங்க எல்லாம் ட்ரைனிங் கொடுத்தாலும் கொடுப்பாங்க.
இதுல என்ன இந்த மாதிரி ஒரு பெரிய வார்த்தையை முதலமைச்சர் திரு விஜய் பயன்படுத்தியதுனால இந்த கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் திரு ஆராசா கடினமா பேசிட்டாரு. அவர் தான் சமீபத்தில் தெரியுமல்ல ஆபாசமா பேசி எல்லாரும் கண்டனத்துக்கு ஆளானாரு. ரொம்ப மோசமா பேசினாரு. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவங்கெல்லாம் போய் தாவேகா அமைச்சர்கள் இடம்பெற்றதுக்கு ரொம்ப மோசமான வார்த்தையை சொன்னார். அது பொது வெளியில் இருக்கு. ஒரு திருமண பந்தத்திலிருந்து வெளியேறி போகுது. நான் ரொம்ப டீசெண்டா சொல்றேன். அவரு தர லெவல் அடிச்சிருந்தாரு. இதுக்கு வந்த விமர்சனம் அப்போ அதை தூக்கிட்டு கிட்டத்தட்ட அதே மாதிரி இன்னொன்னு, எங்க வீட்டு தன்னை அடுத்த வீட்டுக்கு தேங்காய் கொடுக்குதான்னாரு. அதுவும் ஒரு மோசமான அர்த்தம் கொண்டது. இப்படி பேசுறவரு நிறைய புள்ளி வரும்னு பேசினார். நல்ல அறிவாளிங்க. ஆராசா நல்ல படித்தவர், ஆங்கிலத்திலும் தமிழிலும் மிகச் சிறப்பாக பேசக்கூடியவர், நல்ல அனுபவம் மிக்க அமைச்சர், நல்ல ஒரு பார்லிமெண்டேரியன், ரொம்ப நல்லா பேசக்கூடியவங்க. ராஜா ரொம்ப நல்ல அனுபவம் கொண்டவர், மிக சிறந்த முறையில் நாடாளுமன்றத்தில் பேசக்கூடியவர், எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடியவர். அவர் தான் சிறந்த முறையில் கவுண்டர் கொடுப்பாரு அப்படின்னு திமுக சொல்லியிருக்கு. அந்த காரணமாக தான் அவர் பேசினார். முக்கியமாக திரு விஜய் மேடையில பேசும்போது பல விஷயங்களை பேசினார். ஆனா ராஜா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த விஷயங்களையே செய்யவில்லை, அந்த விஷயங்களையே சொல்லவில்லை, அது செய்யவில்லை, இது செய்யவில்லை பட்டியலிட்டு போயிட்டாரு. என்னங்க உங்களுக்கு எல்லாம் எதுக்கு டைம் கொடுத்தாங்க, எதுக்கு டைம் கொடுத்தாங்க, உங்களுக்கு எல்லாமேக்காக நாங்க டைம் கொடுக்கல, நீங்க 6 மாசம் எடுத்துப்பீங்களா, சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்கே, நீங்க உங்களுக்கு என்ன நிதி ஒதுக்கி இருக்கீங்க, சிங்கப்பட்டு திட்டத்துக்கு நிதி என்ன, அப்படி எல்லாம் பட்டியலிட்டு கேட்கிறாரு. இந்த மாதிரி கேட்கறது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் எப்படிப்பட்ட ஒரு அரசியலை முன்வைக்கணும் அப்படிங்கறத கேள்விக்குட்படுத்துறார். திமுக ஒரு பெரிய கட்சிங்க, சாதாரண கட்சி இல்ல. அந்த கட்சியை சேர்ந்த ஒருவர் கேள்வி கேட்கும் போது திரு விஜய் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவார் அப்படின்னு ஆராஜா நினைக்கிறார். என்னன்னா கூட்டணி கட்சிகள்லாம் போனது மூலமாக திமுக ஓரளவுக்கு சலிப்புல தான் இருக்கு. அடுத்து என்ன பண்றது அப்படிங்கிற மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கு. எப்படிதான் இருந்தாலும் அண்ணா திமுக திமுக கூட்டணி அமைச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் 2 கட்சிக்காரங்களுக்கு இருக்கு. இப்போ இல்லாட்டி திரு விஜயை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சா திமுக அண்ணா திமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒன்றிணைந்தால் ஒரு கட்சி முழுக்க காணாம போயிடும். அது என்ன அண்ணா திமுக. திமுக மெதுவாக கரைந்து போய்விடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற நிலைமையிலிருந்து எல்லாரும் கட்டுக்கோப்பா தான் இருக்காங்க. ஆனா திமுகவிலும் சில டிக்கெட்டுக்கெல்லாம் போயிடும் அப்படிங்கிற பேச்சு இருக்கிறதுனால திமுக தொடர்ந்து கவுண்டர் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. திமுக எதிர்காலத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இப்பவே ரூம் போட்டு யோசிக்கிறாங்க. பாஜக பக்கம் மெதுவாக போய் விடலாமா? ஏன்னா சிறுபான்மை மக்கள்லாம் அப்படியே திரு விஜய் பக்கம் போயிட்டாங்க. அது கடந்த தேர்தலில் தெரிஞ்சு போச்சு. இல்லாட்டி 108 சீட் ரொம்ப அழகா ஜெயிச்சிருக்க மாட்டாருங்க. சிறுபான்மைனா கிறிஸ்தவ சமூகத்தினர் அவர் பக்கம் இருக்காங்க, இஸ்லாமிய சமூகத்தினரும் பெரும்பாலானவர்கள் அவர் பக்கம் தான் இருக்காங்க. இப்போ அவர் வந்து அமைச்சரவையில கொடுத்ததன் மூலமாக, இடம் கொடுத்ததன் மூலமாக 2 இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் இருக்காங்க. ஒன்று தாவேக்காவை சேர்ந்தவர், இன்னொருவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகை சேர்ந்தவர். இதனால ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு இஸ்லாமியர்கள் அவரை பக்கம் போக அதிக வாய்ப்பு இருக்கு. கிறிஸ்தவர்கள் கேட்க வேண்டாம், அவர்களும் போகிறார்கள். அதே மாதிரி பட்டியலின சமூக மக்களும் நிறைய பேர் இருக்காங்க. என்னென்ன விஷயம் அப்படின்னா 8 அமைச்சர்கள் இருக்காங்க. 6 அமைச்சர்கள் தாவேகா சேர்ந்தவர்கள், ஒருவர் காங்கிரஸை சேர்ந்தவர், இன்னொருவர் நம்மளுக்கு தெரியும் வன்னியரசு விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்தவர், துணை சபாநாயகரும் பட்டியலினத்தை சேர்ந்தவர் அப்படின்னு தெரியுது. இந்த மாதிரி பட்டியலின சமூகத்திற்கு நிறைய இடங்கள் கொடுக்கப்பட்டதால் அது அப்படியே திமுகவை சேர்ந்த பல பட்டியலின சமூகத்தினர் அவர் பக்கம் போயிருவாங்க அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால திரு ஆராசா பேசுறாரு. அவர் தனி தொகுதியில் நின்று ஜெயிச்சவருங்க, அதனால சொல்றோம் இது எல்லாம் ஒரு கணக்கு வச்சுதான் திமுக நினைக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி பேசுறது மூலமாக அடிக்கடி திரு ப்ரோ அப்படின்னு ராஜா சொன்னாரு. இன்னும் சரியா அந்த ப்ரோ வரல. இதுக்கு தனியா ஒரு ஜென் ஜி டிஎம்கே ஒரு கூட்டம் போட்டு ப்ரோவை எப்படி சொல்றதுன்னு கத்துக் கொடுப்பாங்கன்னு நம்புவோம். நன்றி, வணக்கம்.